பார்த்தல இந்த ஏரியா பூரா கண்ணி வெடி புதைச்சு வச்சிருக்கேன். ஒரு அடி எடுத்து வச்சாலும் செதறிடுவேன். மரியாதையா என் வரத்தை எங்கிட்ட வச்சிட்டு நீ சரணடைஞ்சிடு. உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். அவன் என்ன கிறுக்கனா? கன்னி வெடி என்ன வெறும் தீபாவளி பட்டாசு நினைச்சிட்டானா? அதோட பவர் என்னன்னு காட்டினா தான் அவன் நம்ம வழிக்கு வருவான். இவ எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. நான் சும்மா பேச்சு கொடுக்கறேன், நீ ஷூட் பண்ணிடு. ஐயோ வேண்டாம் சார், புல்லட் அவன் மேல பட்டு தப்பி தவறி அவன் கண்ணி வெடி மேல விழுந்தா உங்க வரமும் பீஸ் பீஸா போயிருவா சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படினா வேண்டாம். டேய், நான் 7 என்றதுக்குள்ள நீ மரியாதையா பின்னாடி திரும்பி வரல, உனக்கு அங்கேயே சமாதி கட்டிடுவேன். இப்போது புரிஞ்சுக்கடா, எங்க காதலுக்கு முன்னாடி நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, இல்லனா நல்ல அனுபவிப்ப. எதுவா இருந்தாலும் சேர்ந்து அனுபவிக்கலாம் வா. 1 2 3 4 5 சார் 7. நம்ம ஆளுக்கு இன்னில இருந்து 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ஹோமுக்கு பெப்பேதான். அவனே உனக்கு சங்குதாண்டா. ஐயோ சார், டேய் கோயிந்தோ பாம் மேலே கால வச்சிட்டீங்களா சார்? சார் அசையாதீங்க சார், அசையாதீங்க அசையாதீங்க சார். அப்படியே இருங்க, வந்துடுறேன். ஏய் முண்டகரிமா, ஏயா கத்துற? நல்லா மாட்டிட்டான். இவனுக்கு கல்யாணத்தை பண்றதுக்குள்ளாக நமக்கு கர்மாதி பண்ணிடுவான் போல இருக்கு. யப்பா, நம்ம சேஃப்டி ஆயிருவோம். வரா வரா. ஏண்டி வரலட்சுமி, காதல கத்திரிக்காய் கூப்பிடு, ராஜனோட போட்டு வருவார். அங்க போய் நில்லு நில்லு. அங்கேயே வெடிச்சு சதுர வேண்டிய உன்னை எதுக்கு காப்பாத்தினு தெரியுமா?
நான் போட்ட உயிர் பிச்சையை நினைச்சு நீ தினம் தினம் செத்து பொழைக்கணும். நல்லவங்களுக்கு மட்டும் தாண்டா இவன் குமரன். உன்ன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு அசூரன். நீ சூரசம்ஹாரம் தாண்டா. இருக்கேன் சார். நட்ராஜ், உன் பேரு என்ன? சார். சுப்பிரமணி, அதான் சார். டேய், வணக்கம் ஐயா. எங்கடா குமரன்? எங்க இருக்கான் குமரன்? சொல்லுங்க. சார், சொல்லுங்கடா. அந்த குமரன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? டேய், ஒருத்தரையும் விடாத, எல்லாரையும் போட்டு முதல்ல உள்ள போ. உள்ள போ. உனக்கு என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? உனக்கு என்ன பைத்தியம் இது முடிஞ்சிருச்சா? நீ சாதாரண ஆளு நினைச்சியா? ஒரு புண்ணாக்கும் இல்ல. நான் மினிஸ்டர் இல்ல. நான் ராஜினாமா செஞ்சிட்டேன். நான் இப்போ பப்பு யாதவ். ராஜினாமாவா? ராஜினாமா? யோ, ராயா. நீ கொடுத்த இந்த ராஜினாமாவை நான் ஏத்துக்கிட்டா தானே? உன் மந்திரி பதவி எவருக்கியா வேணும்? அது என் கைகளை கட்டி போட்டுடுச்சு. சிங்கம் மாதிரி இருந்த நான் இன்னைக்கு போலேங்க அக்கா மக்கா ஹை கமாண்ட்ல சண்டை போட்டு சம்மதத்தை வாங்கி உன்னை இந்த சீட்ல உட்கார வச்சிருக்கேன். இல்லே, நான் என் சீட்ல சேஃபா இருந்தா தான் நீ உன் சீட்ல சேஃபா இருக்க முடியும். இல்லன்னு வச்சுக்க, நாம ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள இப்படி உட்கார்ந்திருக்க வேண்டியதான். ஏய்! இலை, 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 இலை. அடங்கலை. ஏல பேய் பிடிச்ச மாதிரி ஆடுற. இங்க பாரு, பாலிடிக்ஸ்னா இதால பப்ளிக் சிம்பத்திக்காகத்தான், ஃபார்மாலிட்டிக்காக நான் வந்தேன். அவ்வளவுதான். புரிஞ்சுக்கல. நான் போனதுக்கு அப்புறம் போட்டு தாக்கிடு. என் உயிரினும் மேலான தமிழ் எதுக்கு மக்களே, எடுத்தாலும் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ். ஏய்! உன்னை விட மாட்டேன்டா. விட மாட்டேன்.